ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கிறேன். அதாவது 1 கிலோ சங்கரா மீனில் எந்த மாதிரி மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் மசாலாலாம் உதிர்ந்து போகாமல் மீனை ஃபுல்லாக அப்படியே பொரிச்சு எடுக்க முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மசாலா அளவுலாம் ரொம்பவே கரெக்டாக கொடுத்துருக்குறேன். 1 கிலோ சங்கரா மீனுக்கு இதை பார்த்திங்கன்னா நான் பீச் ஸ்டைலில், அதாவது பீச்சில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட்டில் தான் நான் ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். இதுக்கு நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய நீட்டு மிளகாயை, தனி நீட்டு மிளகாயை அரைச்ச பவுடர் தான். அதில் 4 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துருக்கிறேன். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா பிந்தி நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம் உப்பு. வினிகர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். வினிகர் இல்லை அப்படின்னா அல்லது வினிகர் பிடிக்காது அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பழ ஜூஸ் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்குறேன். இதை நல்லா பசையாக கலந்துக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மீனுக்கு மசாலா கலந்துக்கணும். எந்த மாதிரியான மசாலா ப்ரிப்பரேஷன் மீனுக்கு நீங்கள் செஞ்சாலும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. அதாவது ஃபிஷ் ஃப்ரைக்கு மெயினாக சொல்கிறேன். மசாலா நல்லா கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு. இதில் நம்ம உப்பு மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா உப்பு நம்ம மசாலா நல்லா கலந்ததுக்கு அப்புறம் தான், எல்லா மசாலாலையும் ஈவனாக பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம உப்பு செக் பண்ண முடியும். எப்போவுமே மீன் போடுறதுக்கு முன்னே நீங்கள் உப்பு இருக்கா, கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு திரும்ப சேர்த்துருக்கேன். அப்போ மொத்தம் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்குறேன் இந்த 1 கிலோ மீனுக்கு. அதாவது 1 கிலோ சங்கரா மீனை வாங்கி அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 800 கிராம் அல்லது 850 கிராம் அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதுக்கான மசாலா போடுறேன். இந்த மசாலா அளவு சங்கரா மீனுக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, சங்கரா மீனுக்கு மட்டும்தான் நான் கரெக்டான அளவு சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு மீனுக்கும் மிளகாத்தூளோட அளவு கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். ஏன்னா காரத்தை ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு மாதிரி இழுக்கும். அதே மாதிரி உப்பையும் ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு மாதிரி இழுக்கும். அதனால் நீங்கள் இது சங்கரா மீனுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 1 கிலோ மீனையும் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா ஸ்லிட்லாம் போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் புரட்டி எடுத்துட வேண்டியது தான். மசாலா தடவும் போது நீங்கள் 2 பக்கமும் நல்லா புரட்டி எடுத்துட்டு அந்த கீரலுக்குலாம் நீங்கள் போட்டுக்கணும். அதே மாதிரி அதனுடைய ஸ்டமக்குலாம் நல்லாவே நல்லா மசாலாவை உள்ளே தள்ளி விட்டுருங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக நம்ம ஒரு மீனுக்கு மசாலா போட்டாச்சு. நாம் கலந்துருந்த மசாலா 1 கிலோ மீனுக்கும் ரொம்பவே அளவு கரெக்டாக இருந்தது. நீங்கள் இதே அளவு மசாலா எடுத்திங்கன்னா 1 கிலோ சங்கரா மீனுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு மீன் மசாலாவும் கலண்டு போகாது, அதே நேரத்தில் அதனுடைய தோலும் உதிர்ந்து போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம எல்லா மீனுக்கும் மசாலா போட்டதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் இதை ஊற வைக்கணும். ஏன் 20 நிமிஷம் வழக்கமாக சொல்லுவேன், ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும் அப்படின்னு சொல்லுவேன். 20 நிமிஷம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்போவுமே இந்த கார்ன்ஃப்ளவர் அல்லது அரிசி மாவு, ஏதாவது மாவு நம்ம இந்த மசாலா ப்ரிப்பரேஷனில் மீனுக்கு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா மசாலா கொஞ்சம் மெதுவாக தான் மீன் எடுத்துக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஊற வைக்கலாம் மீனை. இந்த சங்கரா மீன் பார்த்திங்கன்னா நம்ம வானகர மார்க்கெட்டில் வாங்கின சங்கரா மீன் தான், ஐஸ் மீன் தான். நமக்கு தெரியும் வானகர மார்க்கெட்னாலே வெளி மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய ஐஸ் மீன் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்த கோவிட் சிச்சுவேஷன்னால் பட்டணப்பாக்கத்துக்கோ காசிமேட்டுக்கோ நான் எங்கேயும் போகிறதில்ல. ஈவன் இங்கேயுமே யாராவது ஒரு ஆள் போய் ஒரு நேரத்துக்கு மீன் வாங்கிட்டு வர்றோம் வானகர மார்க்கெட்டில். ரொம்ப ஒன்றும் மீன்லாம் இப்போ வாங்க முடியறதில்ல. அதனால் கண்டிப்பாக நம்ம இந்த கோவிட் கொஞ்சம் கிளியர் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் போவோம். அப்போ கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். நாம் இப்போ இந்த மீனை தவா ஃப்ரையும் பண்ணலாம், நல்லா டீப் ஃப்ரையும் பண்ணலாம். டீப் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் அதிகமான சூடு இருக்கணும் நீங்கள் மீன் போடும்போது. இதே இது தவா ஃப்ரைக்கு எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும். அதாவது எண்ணெயோட சூடு மீடியம் ஃப்ளேம் ஹீட்டில் இருக்கணும். அப்படின்னா தான் மீன் போடும்போது அதனுடைய தோல் கலண்டு போகாது. நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னே மீனை போட்டிங்க அப்படின்னா அதனுடைய தோல்லாம் பிஞ்சு போகும். அதனால் இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு மீன் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு.
நாம் என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் புரட்டி போட்டுக்கலாம் அடுத்த பக்கம். பாருங்கள், அதனுடைய தோலோ மசாலா எதுவுமே கலந்து போகலை. நீங்கள் வந்து ஈவன் டீப் ஃப்ரை பண்ணால் கூட வந்து அது வந்து கலந்து போகாது. டீப் ஃப்ரை பண்ணும்போது கூட கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா நான் அதிகமாக ஷாலோ ஃப்ரை அல்லது தவா ஃப்ரை தான் பண்ணுவேன். அதாவது இந்த தவா ஃப்ரையில் கூட பாருங்கள், கொஞ்சம் பெரிய மீனாக இருக்கிறதுனால, முழு மீனாக இருக்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டு தான் தவா ஃப்ரை பண்ணுறேன். இதே இது சின்ன சின்ன மீன்களோ அல்லது துண்டு மீனாக இருந்ததுன்னா நீங்கள் தவாவில் ஃப்ரை பண்ணும்போது இவ்வளோ எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நமக்கு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சிடலாம். எப்போவுமே ஒரு பேட்ச் முடித்ததுக்கப்புறம் அடுத்த பேட்ச் வைக்கிறதுக்கு முன்னே அப்படியே தூக்கி வச்சிடக்கூடாது. தீயை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதில் இருக்க சின்ன சின்ன கலந்து போய் விழுந்துருக்கிற அந்த மசாலா எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயாவது விட்டு அந்த எண்ணெயை கூல் பண்ணணும். அப்போ தான் வந்து நீங்கள் அடுத்த பேட்ச் வைக்கும்போது அது கரெக்டாக ஃப்ரை ஆகி வரும். சூப்பராக நமக்கு வந்து மீன் எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. கண்டிப்பாக இது வந்து புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது 1 கிலோ மீனுக்கு எவ்வளோ மசாலா போடணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் பீச்லேயோ அல்லது ஸ்ட்ரீட்லேயோ வந்து ஹோட்டல்லலாம் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கும் இந்த மீன் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதாவது இந்த பொரிச்ச மீன் பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏன் சங்கரா மீனை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, மீன்லேயே பார்த்திங்கன்னா சங்கரா மீன் ரொம்ப ரொம்ப ஒரு சாஃப்டான மீன். அதுவே நம்ம உடஞ்சி போகாமல் பொரிக்கும்போது எல்லா மீனையும் நம்ம ஈஸியாக பொரிச்சிட முடியும். அதனால தான் நான் உங்களுக்கு அதை பொரித்து காமிச்சேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.